ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன டை சிறை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு கிணத்துல இறந்து போயிடுது. அதனால நம்ம பிரணவ் மோனால் என்ன பண்ணுறாருனா, அவங்களோட சாவுக்கு போகிறாங்க அந்த வீட்டுக்கு. அப்போது அவர் ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அவருக்கு அமானுஷ்யமாக அந்த வீட்டில் பல விஷயம் நடக்குது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அவரோட ஃப்ரெண்டுகிட்ட ஒரு உதவி கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இந்த கிளிப்பை நீ எடுத்துகிட்டு வந்துட்ட, அதனால ஒரு ஆன்மா உன்னையவே ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம பிரணவ் மோனால் என்ன பண்ணுறாருனா, எப்படியாவது இந்த ஆன்மாவை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் பிரணவ் மோகன்லாலுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிச்சிருது. அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த பேய் துரத்தலை, இதுக்கு நடுவில் இன்னொரு பேய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. கடைசியில் அந்த பேய் யார், எதனால இவரை ஃபாலோ பண்ணுது, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் ராகுல் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஒரு ஹாரர் த்ரில்லரை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக எங்கேயுமே லேக் அடிக்காத மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிரணவ் மோகன்லாலை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, அவர் இதுக்கு முன்னாடி ரொமான்டிக்காக கொஞ்சம் இதாக தான் நடிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் இந்த படத்தில் அவரோட நடிப்பு டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் அந்த ஹாரர் காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. அதில் முக்கியமான சீன்னு பார்த்தோம்னா, அந்த கிணத்துல விழுந்து இறந்து போன அந்த பொண்ணோட தம்பி பிரணவ் மோகன்லால் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த பையன் அந்த பேய் பின்னாடி வழியாக இழுத்து பால்கனிலேருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதை சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக வச்சுருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் அந்த பெட்டு காட்சியை வேறு லெவலில் வச்சுருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டரும் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் பெருசாக பாட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோவுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். படத்தில் டேரக்டர் நாங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு முன்னேறி பார்த்தாலும் பணக்காரங்களாக இருக்கிறவங்க தட்டி பறிச்சுட்டு வர்றது, அந்த கருத்தை ஓரளவுக்கு நல்லாவே வச்சுருக்காரு படத்தில். அதே மாதிரி படத்தில் லவ் எவ்வளோ முக்கியம், ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டபுள் சைடாக லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அது எல்லாமே லவ் தான் அப்படின்னு அந்த கருத்தையும் ஒரு ஆன்டி மூலியமாக சூப்பராக அந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதையும் ஓரளவுக்கு நல்லாவே வச்சுருக்காரு டேரக்டர். படத்தில் டேரக்டர் எமோஷன், லவ்வு, ஃபைட்டு, அந்த ஹாரர் காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக வச்சுருக்கார் டேரக்டர். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது படம் பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓடிடியில் வந்த பிறகு இந்த படம் இதுக்கு முன்னாடி பல படத்தை வச்சு காப்பி அடித்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் தனியாக தான் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி இதே ஜேர்னலில் பல படம் வந்திருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. படத்தில் டேரக்டர் சொல்ல வந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம். சில இடத்துல நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும், அதை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு கடைசியில் பார்ட் 2க்கு லீடு வச்சு தான் முடிச்சிருக்காங்க. இந்த படம் ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங்கோட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.